உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் நடந்துள்ளது. அது தீர்த்து வைப்பதற்கு 1000 பொற்காசுகள் பரிசளிக்கப்படும். ஐயா ஐயா, பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். காட்சி 2, இடம் கோயில். பங்கு பெறுவோர் தருமி சிவன். ஐயோ ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? யாருக்கிட்ட கேட்பேன்? எனக்கு இல்ல எவனோ கொண்டு போகிறான். ஐயோ 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 சொக்கா, ஐயோ சொக்கா, அரசன் கொடுக்குற 1000 பொற்காசு எனக்கு தரும்படி பண்ணு. இல்ல 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 இல்ல, உன் காதுல ஒண்ணு விழாது. தாயே மீனாட்சி, நீயாவது எனக்கு பாட்டு தர மாட்டியா? ஐயோ ஐயோ, 1 2 1000 பொற்காசு எனக்கு இல்ல. ஆமா, நம்ம சந்தேகத்தையே நம்மளால தீர்க்க முடியல. இது கடையில அரச சந்தேகத்தை எங்கோடு தீர்க்க போறோம். புலவனே, யாரையா அது? அழைத்தது நான் தான். யாருங்க நீங்க? ஏன் அழைச்சீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தை மூட்டி சுந்தர தமிழில் பாட்டி செய்யும் கவிஞன் நான். ஓஹோ, நம்ம ஜாதியா? தண்டோரா போட்டதை நீயும் கேட்டாச்சா? என் வயத்துல அடிக்க வந்திருப்பீங்க போல. பார்க்கவும் நல்ல வசதி உள்ள புலவர் போல தெரியுது. நீ என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உள்ளுக்குள்ள அனல் மூச்சு வேகுது ஐயா. அதனாலதான் ஆண்டவங்கிட்ட முறையிட்டு கொண்டிருந்தாயோ? ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. சொக்கா சொக்கா, நீர் முறையிட்டது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒழுங்கிருந்து ஒட்டி கேட்டாயோ? ஒட்டி கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. உன் எதிரிலே நான் இருந்தேன். சரி சரி, நான் கண்ணை மூடி சாமி கொண்டுட்டு இருக்க நேரம் ஏன் எதிரில வந்துட்டு போகல? எனக்கு தெரியல. அதுவும் உண்மை. கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்பட மாட்டேன். என்னையா நீ கடவுள் போல பேசுற? உண்மை, நான் முற்றும் கடந்தவன். நான் தான் கடவுள், என் கால வந்து கும்பிடுன்னு சொல்லுவ போல. உண்மை, கடவுள் உன்னிலும் இருக்கிறான், என்னிலும் இருக்கிறான். அவன் என்னிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அவனே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா, சரிதான், நேரத்துக்கு சாப்பிடுவோம் போல இருக்கு. அதான் நின்று நிம்மதியா பேசுறான். இந்த இன்னும் ஏற்பாடு வரேன். பாய்ங்கு, பாண்டியனின் சந்தேகத்தை தீர்த்து விட்டால் பரிசனைத்து உனக்கே கிடைக்கும் அல்லவா? ஐயா, அதுவதை தெரிந்து விட்டால் அடுத்த நொடிய 1000 பொற்காசுகள். அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். என்னது, நீ எனக்கு தாரியா? என் பாட்டே எவனும் நம்புறதில்ல. அட போயா. உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேண்டும். உனக்கு வேண்டாமா? வேண்டாம். போயா, பணம் வேண்டான்னு சொல்ற. ரொம்ப வேலை நான் பார்த்திருக்கேன். பொருள், எமக்கு பொருள் மீது பற்றில்லை ஐயா, நீயே வாங்கிக்கொள். ஓஹோ, பற்றில்லாதனாலதான் உடம்புல இவ்வளவு தொங்குது போல. நல்லா நடிக்கிறீங்க ஐயா. நாடகத்தே நடத்துவோம், எப்படி நடிக்க முடியும் ஐயா? என்னது என்னது என்னது? எனக்கு பொருள் வேண்டாம், நீயே வாங்கிக்கொள். இப்பதான் எனக்கு புரியுது. புதுசா பாட்டு எழுதி படிக்கிறான். நேரா கொண்டு போனா உதப்பாங்கன்னு என்ன மாட்டி விட பாக்குற. அப்படியானால் என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்னை நீ சோதித்து பாரு. உனக்கு இருந்தால் எது? என்கிட்ட வா, என்கிட்டே மோதி பாக்குறியா? நான் பார்க்கதான் இப்படி. என் திறமையை பத்தி உனக்கு தெரியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கவா? இல்ல இல்ல இல்ல, கேட்காத. எனக்கு கேட்கதான் தெரியும். நானே கேட்கிறேன். கேளும் கேளும். பிரிக்க முடியாதது எதுவோ தமிழும் சுவையும், பிரியக்கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராமல் இருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், தமிழில் சிறந்தது இயலிசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும். நீரே புலவர். பாட்டை குடும். பரிசு உனக்கு, சென்று வா. ஐயா, உண்மை நான் மறுமுறை எங்கு வந்து பார்ப்பது? எங்கும் பார்க்கலாம். ஓஹோ, தெருவா சுத்துறோம் போல இருக்கும். வீடு வாசலே இல்லையா? இந்த ஊர்ல பெரிய வீடு நம் வீடு தான் ஐயா.
அது எந்த வீடு? இதோ இந்த வீடுதான். ஓ ஓ, இந்த கோயிலே தங்குறவன் போல இருக்கு. அரசன் சொக்கா சொக்கா, அரசன் கொடுக்குற 1000 பொற்காசு எனக்கே கிடைக்கணும். எவையெல்லாம் பாட்டை கொண்டு போனானோ. வெற்றி உனக்கே, சென்று வா. இது மைக் அப்புறம்